நாம் வாசிக்கிற சில புத்தகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய சிந்தனைக்கு நம்மை அழைத்து செல்லும். நம்ம எந்த புத்தகத்தை படித்தாலும் அந்த புத்தகத்தை முடித்த உடனே இந்த புத்தகத்திலேருந்து கற்றுக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். அந்த புத்தகத்திலேருந்து ஒரு 10 செய்திகளை நாம் பெற முடிஞ்சால் கூட அந்த புத்தகம் ஒரு மேன்மையான புத்தகம். ஏன்னா ஒரே ஒரு செய்தி போதும் நம்ம வாழ்க்கையே மாற்றி அமைப்பதற்கு. புத்தகங்களை வாசிக்கும் போது இந்த புத்தகத்திலிருந்து என்ன செய்தியை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு 10 வரியில நம்ம சுருக்கி ஒரு சின்ன அப்டிராக்ட் எடுத்தோம்னா பின்னாடி அதை திரும்ப படித்து பார்த்தோம்னா அதை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமாங்கிறது தெரியும். அதாவது அப்ளை பண்ண தூண்டும். இப்போ ஒரு நல்ல புத்தகத்தை படிச்சுட்டு இது நல்லா இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது. இதிலிருந்து எனக்கு என்ன தேவை, என்னுடைய பணிக்கு என்ன தேவை, என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை, என்னுடைய குடும்பத்துக்கு என்ன தேவை, அல்லது என்னுடைய தனிப்பட்ட முன்னேற்றத்திற்கு என்ன தேவை அப்படின்னு யோசிக்கணும். அண்மையில் ஒரு புத்தகம் அதை படித்தேன், எ மேனிஃபெஸ்டோ ஃபார் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இது நம்முடைய முன்னாள் குடியரசு தலைவர் அவர்கள் மாண்புமிகு அப்துல் கலாம் அவர்களும் அவருடைய செயலராக இருக்கக்கூடிய பொன்ராஜ் அவர்களும் சேர்ந்து எழுதின புத்தகங்கள். இந்த புத்தகத்தில் தலைமை பண்புகளை எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி எழுதியிருக்கிறாங்க. ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட்ல இருந்து ஒரு பார்லிமெண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க எப்படி தங்களை மிகச்சிறந்த தலைமை பண்பு உள்ளவர்களாக ஆக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. இப்போ ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட்னா அந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட் என்ன தன்னுடைய நோக்கமாக வச்சுக்கணும். ஒன்று அந்த ஊரில் வளர்ச்சி பணிகள் செய்கிறது, இது எல்லா பஞ்சாயத்து பிரசிடென்ட்டும் செய்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி சில பொறுப்புகள் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சுற்றுப்புற சூழலில் கெடாத மாதிரி பார்த்துக்கிறது அவங்களுடைய பொறுப்பு, மரம் நடுறது அவங்களுடைய பொறுப்பு, நீர் ஆதாரங்களை பெருக்கிறது அவங்களுடைய பொறுப்பு, மழைநீர் சேகரிக்கிறத தூண்டுறது அவங்களுடைய பொறுப்பு, கல்வி நிறுவனங்கள் செம்மையாக பராமரிக்கப்படுகின்றவா என்று பார்ப்பது அவங்களுடைய பொறுப்பு. இந்த மாதிரி நிறைய பொறுப்புகள் சொல்கிறார். சொல்லும்போது ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறவங்க எப்படி தன்னுடைய கான்ஸ்டிடியூவன்சியை மிகச்சிறந்ததாக மாற்ற முடியும், ஒரு பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு எம்பியாக இருக்கிறவங்க எப்படி தன்னுடைய கான்ஸ்டிடியூவன்சியில் வளர்ச்சி பணிகளை, மேம்பாட்டு பணிகளை, தேசத்திற்கான பணிகளை மேற்கொள்ள முடியும், எப்படி விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். அதே மாதிரி ஒரு பள்ளி திட்டத்தில் எடுத்துக்கிட்டால் அந்த பள்ளி திட்டத்தில் எப்படி அவங்க மேன்மையான சில விஷயங்களை செய்ய முடியும், ஒரு இன்க்ளூசிவ் growth வரணும்னா என்ன செய்ய முடியும். ஏனென்றால் ஒரு நிர்வாகம் தான் மனிதர்களுடைய வளர்ச்சியை தீர்மானிப்பதாக இருக்குது. ஒரு 2 நாடு ஒரே வசதி இருக்கிறதா இருந்தால் கூட ஒரு நாடு சிறந்து இருப்பதற்கு காரணம் அங்கே நிர்வாகம் சரியாக இருக்கிறது, அங்கே நேர்மையான நிர்வாகம் இருக்கிறது, அங்கே மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள், மக்களுக்கு தேவையான கட்டமைப்புகள் இருக்கின்றன அப்படின்னு அந்த நிர்வாகம் அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி சொல்லிட்டே வரும்போது ஒரு கருத்தை அப்படி போகிற போக்கில் சொல்கிறாங்க. இப்போ ஒரு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூவன்சியில் ஒரு கேண்டிடேட் இருக்காரு, அந்த கேண்டிடேட் ரிசைன் பண்ணிடுறாரு அல்லது அவர் இறந்து போயிடுறாருன்னா மறுதேர்தல் வச்சு நம்ம நிறைய பணத்தை செலவு பண்ணுறோம், இடைத்தேர்தல் வச்சு. அதுக்கு பதிலாக அதே பார்ட்டியில் வேற ஒருத்தரை நாமினேட் பண்ண சொல்லலாம் அப்படின்லாம் சில யோசனைகள் சொல்கிறாங்க. இதெல்லாம் பரிசீலிக்கக்கூடிய யோசனைகள். அதில் எனக்கு பிடிச்சிருந்தது என்னென்னா, இன்னைக்கு அந்த புத்தகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் நான் என்னுடைய பணிகளை வெறும் கட்டமைப்போடு நிறுத்தி கொள்ளாமல் அந்த ஹார்ட்வேரை மட்டும் பார்க்காம சாஃப்ட்வேரையும் பார்ப்பேன். என்னுடைய கிராமத்தை பொறுத்தவரையும் ஒரு கம்யூனல் ஹார்மோனி இருக்கக்கூடிய ஒரு கிராமமா, தன்னிறைவு பெற்ற ஒரு கிராமமா, கழிவுகள் இல்லாத கிராமமா, குப்பைகள் இல்லாத கிராமமா, சுற்றுச்சூழலுக்கு இணக்கமான கிராமமாய், பல மரங்கள் வளருகிற கிராமமா. அந்த மரங்கள்லாம் கூட அதில் கூட நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம மரம் நடுறதுன்னு என்ன பண்ணுவோம், நிறைய டைம் என்ன பண்ணுவோம்னா அந்த வெளிநாட்டு மரங்களை கொண்டு டக்கு டக்கு டக்குன்னு நட்டுருவோம். அது வேகமாகவும் வளர்ந்துடும், வேகமாகவும் விழுந்துடும். ஒரு நல்ல மழை பெஞ்சிச்சுன்னா மரம்லாம் பொத்துன்னு விடுவோம். காரணம் என்னன்னா அந்த மரங்கள் நம்முடைய சூழலுக்கு ஏற்றவை அல்ல. நம்முடைய மண் சார்ந்த மரங்கள் இருக்கு, குமிழ் இருக்கு, வேம்பு இருக்கு, புளி இருக்கு, புங்கன் இருக்கு, தேக்கு இருக்கு, மருது இருக்கு, வாகை இருக்கு, வேங்கை இருக்கு, செம்மரம் இருக்கு. இது மாதிரி மரங்கள் தான் நம் மண்ணுக்கு ஏற்ற மரங்கள். அந்த மரங்களை நட்டால் அவை எவ்வளவு பெரிய காற்றுக்கும் தாக்கு பிடிக்கும். அது இல்லாமல் நம்ம கொண்டு தோகை மரத்தை நட்டால் அது பொத்துன்னு விழுந்துடும். ஆகவே நான் மண் சார்ந்த மரங்களை நட்டு அப்போ ஒவ்வொரு மைக்ரோ லெவல்ல இருந்தே இந்த விழிப்புணர்வு, இந்த தலைமை பண்பு வர ஆரம்பித்தால் ஒவ்வொரு ஊராட்சியும் செழிப்படைந்தால் நாடே செழிப்படையும். ஆகவே
எல்லோருமே தலைமை பண்புகளை வளர்த்து கொள்வதற்கு அவர்களுடைய பொறுப்பை ஒரு வாய்ப்பாக கருதி அதில் முழுமையாக பங்காற்றினால் நம் நாடு வளரும் என்பதைத்தான் எ மேனிஃபெஸ்டோ ஃபார் சேஞ்ச், மாற்றத்திற்கான மக்கட் சாசனம் என்கிற இந்த புத்தகம் கூறுகிறது. நாமும் ஒரு ஆசிரியராக இருந்தால், ஒரு அலுவலராக இருந்தால், வெறுமனே இலக்குகளை மட்டும் எய்துவதோடு நின்று விடாமல் அந்த நிறுவனத்திற்கு நீண்ட காலத்திற்கான பங்களிப்பை என்ன செய்ய முடியும் என்று நினைத்து அதை செய்வோமேயானால் அந்த நிறுவனம் செழித்து வளரும். அதனால் நாடே உயர்ந்து நிற்கும். நன்றி, வணக்கம்.